ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்கோடா குஷாக் 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் ஸ்டைல் வேரியன்ட் இருக்கு. அண்ட் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட், லாவா ப்ளூ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபென்டாஸ்டிக் கலர்லயும் கிடைக்குது அண்ட் மாண்டே கார்லோ எடிஷன்லயும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த காரோட ரிமோட். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவல் ஸ்கோடா லோகோ அண்ட் ஃப்ரண்ட் கிரில்ஸ்ல ஒரு பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ குரோம் ட்ரீட்மெண்ட்ஸோட வருது. கிரில்ஸ்ல வந்து மேல டுவெல் டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஏர்வென்ஸும் இருக்கு இந்த கீழே இருக்க பிளேஸ்ல. அண்ட் இங்க நம்பர் பிளேட் அண்ட் கீழே கூட ஏர்வென்ஸ் கிடைக்குது. அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு டோ ஹுக் அண்ட் யூஷுவல் திங் தான் ஹார்ட் பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க தான் ஆக்சுவல் ஃபாக் லேம்ப் வரணும், பட் இங்க கிடைக்கல, லைட்டா மேல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா கிறிஸ்டலின் ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே டாப்ல வந்தது அண்ட் ஸ்டாட்டிக் கார்னரிங் ஃபாக் லேம்ப்ஸும் கிடைக்குது. அண்ட் மேல வந்து உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடைக்குது. டைகுனை விட ஒரு மஸ்குலர் ஸ்டான்ஸ் இந்த கார்ல இருக்கு. அண்ட் அன்லாக் பண்ணோடனே உங்களுக்கு 2 சைட் மிரர்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க அந்த செட்டிங்ஸ்ல கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பானெட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த நாப் வந்து புல் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க பானெட் கீழே ஒரு நாப் மாதிரி இருக்கும். ஸோ புல் பண்ற மாதிரி ஒரு இதுதான். ஸோ இந்த மாதிரி புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பானெட் அன்லாக் ஆயிடும். நல்ல ஒரு ஹெவி பானெட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பானெட்ல வந்து சவுண்ட் டேம்பிங் கிடையாது, பட் நல்ல ஒரு ஸ்டீல்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்க ஃபுல்லா. அண்ட் இதுதான் வந்து 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின், அதாவது 115 ஹார்ஸ் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த கார்ல 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, அதாவது டைனாமிக் டார்க் கன்வெர்ட்டர். இந்த காரோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா 1760 அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4225 அண்ட் காரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1612 அண்ட் வீல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2651 அதாவது இந்த வீல்ல இருந்து இந்த வீலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும். ஸோ 2 வீலோட சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கு 2651 கிடைக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு கேபின் ஸ்பேஸ் கூட. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கிடைக்குது, அதாவது 178 அண்ட் அலாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் அலாய்ஸ் வருது. பிளஸ் அதை தாண்டி உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் கிடைக்குது. அண்ட் இந்த டிஸ்க் பிரேக்ல ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. பட் ரியர்ல டிஸ்க் இருக்கானா இல்ல, ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தந்திருக்காங்க. மேல வந்து நல்ல ஒரு ரூஃப் ரெயில்ஸ் இருக்கு, ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்ல ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சன் ரூஃப் இருக்கு. இந்த சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள். சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்கோடா லோகோ ஒரு பியானோ பிளாக் பேக்ரவுண்டோட கொடுத்துருக்காங்க. குரோம் ட்ரீட்மெண்ட்ஸோட இது பார்க்கவே ப்ரீமியமா நல்லா இருக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்ல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சரும் இருக்கு அண்ட் டுவல் டோன்லயும் கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்து உங்களுக்கு குரோம் விண்டோ கார்னெட் மாதிரி லைனிங்ஸும் இருக்கு, பார்க்க ப்ரீமியமா இருக்கு. இதெல்லாம் வந்து டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வீல்ஸ் மேல வீல் ஆர்ச் மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங்ஸ் வந்து பார்க்க ஸ்கிராட்சி பிளாஸ்டிக்ஸா இருந்தாலும் உங்களுக்கு மஸ்குலின் டிசைன்ல இருக்கு. ஏன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இந்த கார்ல உங்களுக்கு 50 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, எத்தனால் 20 கூட சப்போர்ட் பண்ணும். அதாவது சேம் செக்மெண்ட் ஆஃப் டைகுன் தான் இதுவும், ஜஸ்ட் பேசிக் லுக்ஸ் டிஃபரன்ஸ் மாத்திருக்காங்க. ஸோ டைகுன் 1 லிட்டர் இது வீடியோ பார்க்கணும்னா உங்களுக்கு மேல லிங்க் வரும். ஸோ நீங்க அதை டேப் பண்ணிக்கலாம். மேல உங்களுக்கு ஸ்பாய்லரும் கிடைக்குது அண்ட் அங்க ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், யூஷுவல் வைப்பர்ஸ் ஆன் த பேக் அண்ட் டிஃபாகர் லைன்ஸ், ஸ்கோடா லோகோ, அதாவது முன்னாடி லோகோ இருந்தது உங்களுக்கு லென்த்தா வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் குரோம்ல வந்து குஷாக் அண்ட் ஒரு லைனிங்கும் இருக்கு, ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு இந்த இடத்துல. அண்ட் மேல வந்து எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லைட்ஸோட வருது. இந்த கார்லயே இன்பில்ட்டா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமராவும் வருது. அண்ட் அதை தாண்டி இந்த காரோட பூட் ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இதை ஓப்பன் பண்ண ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ் பண்ணாலே போதும், அது ஓப்பன் ஆயிடும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு டூல் கிட்ஸ், வார்னிங் ட்ரையாங்கிள்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அண்ட் ஒரு லைட்டும் கிடைக்குது. 3 kg ஹூக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஒரு ஊஃபர், ஏன்னா டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் ஊஃபர் வரும். இங்க வந்து உங்களுக்கு 1 inch ஸ்மாலர் சைஸ்ட் ஸ்டீல் ட்ரிம்ஸ் வீல்ஸ் கிடைக்குது, அதாவது 16 inch வீல்ஸ், வெளியே வந்து உங்களுக்கு 17 inch வீல்ஸ். இந்த பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 385 லிட்டர்ஸ். ஸோ ஓப்பன் பண்ற மாதிரியே இந்த பூட் வந்து ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு நல்ல தட்டு இருக்கு எல்லா டோர்ஸ்லயும். ஸோ நம்ம மிடில் ரோல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உட்கார்ந்த உடனே கேபின் உள்ள ஒரு நல்ல கம்ஃபர்ட், ஏன்னா ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு மொபைல் பாக்கெட்ஸ் அண்ட் மேக்சின் ஹோல்டர்ஸ் கிடைக்குது, ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் அண்ட் கிளாசி சில்வர்ல ஒரு ஸ்ட்ராங் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு. சைட்ல லெதர் ஃபினிஷஸ், நிறைய டுவெல் டோன் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸும் வருது, அதாவது அம்பரல்லா ஹோல்டர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது டோர் கிடையாது, பாட்டில் ஹோல்டர்ஸ் இடத்துல தான் வைக்கணும். இந்த இடத்துல ஹேண்டில்ஸ் ஃபாஸ்டா க்ளோஸ் ஆகிற மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் கிடையாது, ஹூக்ஸோட வருது இந்த இடத்துல. அண்ட் மெயினா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைட்ஸ் வருது, அதாவது எல்இடி உங்களை ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஏசி வென்ஸும் கிடைக்குது அண்ட் 2 சீட்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டுமே சி டைப் தான். இந்த சீட்ஸ்ல உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட்டும் வருது, டாப் டு அதர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த சீட் வந்து ஃபுல்லா லெதர் சீட்ஸ், 3 ஹெட் ரெஸ்டோட வருது.
அண்ட் ஆல்சோ 3 சீட் பெல்ட்ஸோட வருது. ஸோ 3 ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஆம்ரெஸ்ட். இந்த ஆம்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கவர் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. பட் ட்வின் கப் ஹோல்டர்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேபின் இன்னும் ஸ்பேஷியஸாக ஃபீல் பண்ண வைக்க இந்த ஒரு குட்டி சன்ரூஃப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துடலாம். இந்த சீட் வந்து உங்களுக்கு 6-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். அதாவது ஃப்ரண்ட் பேக்கு போகும், ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ ரிக்ளைன் அண்ட் இன்க்ளைன் ஃபங்க்ஷன்ஸோட வரும். ஸோ இப்போ நம்ம ரிக்ளைன் பண்ணுறோம், ஸோ ரிக்ளைன் ஆகுது. ஸோ நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டாக நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது உள்ளே இருக்க கேபின். அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து 2 ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் வீல், நல்ல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ், நல்ல குரோம் ஸ்க்ராலர்ஸோட வருது ரெண்டு பக்கமும். அண்ட் மெயினாக வந்து அங்கே 7-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வருது, ஃபுல்லி டிஜிட்டல். இது வந்து சேம் டைகுன்லேருந்து தான் வந்துடுது. அண்ட் ஸ்டேரிங் பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ், ஹை பீம்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்லைட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், ரேஞ்ச் அட்ஜஸ்டிங் ஆப்ஷன் எல்லாமே கிடைக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் இருக்குது, அதாவது குரோம் சரௌண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கிடையாது, வேறு வேர்டர்ஸ் ஸ்லாவியாலலாம் வரும். அண்ட் டோர் மேலே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில், க்ரோம் சரௌண்ட்ஸ் அண்ட் க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏசி வென்ட்ஸ் மேலேயும் வருது. ஒரு கிரே டைப் ட்ரீட்மெண்ட்ஸ், கிளாஸியாக ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. 4 ஏசி வென்ட்ஸ் ஆன் த ஃப்ரண்ட். அண்ட் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு 10.25-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இங்கே வந்து சேனல் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது அண்ட் ஆல்சோ 12-volt சார்ஜிங் சாக்கெட் ஃபார் டயர் ப்ளோ, மிஷன் கீ ஹோல்டர், ட்வின் கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் பார்க்கிங் பிரேக் அண்ட் இங்கே வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஹசார்ட் லைட் வார்னிங்ஸும் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே லைட் க்ளோ அப் ஆகிறது தெரியும். ஸோ அங்கே கிடைக்குது. அண்ட் யூஷுவல் ஸ்டைலில் ஒரு ஏசி கண்ட்ரோலர், அதாவது கிளைமேட்ரானிக் ஏசி கண்ட்ரோல், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான், டச்லேயே வேலை செய்யும் வித் ஏர் கேர் ஃபங்க்ஷன். ஏர் கேர் ஃபங்க்ஷன்னா பியூரிஃபையர் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட், டஸ்ட் எல்லாம் உள்ள வராத மாதிரி பார்த்துக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஏசி கூட தான். ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன். ஸோ இதுதான் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் அண்ட் டில்ட் வந்து மேலே கீழே புஷ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த லெவர் வந்து ஸ்டார்டிங்கில் டைட்டாக இருக்கும், பட் போக போக லூஸ் ஆகிடும். அது ஸ்டார்டிங் நியூ வெஹிக்கிள்ஸ் டிஃபால்ட். அண்ட் டோர்ஸில் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல், டிரைவர் சைட் டோர் வந்து 1 டச்லேயே கண்ட்ரோல் ஆகும். அதாவது 1 டச் பண்ணோடனே ஃபுல் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். மிச்சம்லாம் வந்து லாங் ப்ரெஸ் தர வேண்டியதாக இருக்கும். சைல்ட் லாக் சிஸ்டமும் கிடைக்குது இந்த இடத்துல. அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஐடல்ஸ் வைக்கிற மாதிரி பிளேசஸும் கொடுத்துருக்காங்க. மேலே ஆட்டோ டிமிங் மிரர் வித் வெரி தின் ஃப்ரேம். இங்கே வந்து சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ், அதாவது 1 டச் லைட் கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது, ஃபுல்லாக எல்இடி. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் வர வேண்டியது. சன்ரூஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு சன்கிளாஸ் வந்து வைக்காத மாதிரி. அண்ட் சன்வைசர்ஸில் ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒரு டிக்கெட் ஹோல்டரும் கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட் மிரர் இருக்குது அண்ட் அங்கே ஹேண்டில்ஸ் டு ஹோல்ட் ஆன். மேலே வந்து சன்ரூஃப், அதாவது மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஓப்பன் பண்ணுறப்போ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன் என்ன மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. ஸோ 1 டச் பண்ணாலே உங்களுக்கு ஆக்சரி மோடு வந்துடும். லைக் அது கிரெட்டாவில் காட்டும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேலே வந்து 1 டச் பண்ணோன்னே ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பட் அதே வந்து இன்னொரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா இது வந்து ஜஸ்ட் கிளாஸ் க்ளோஸ் ஆகும். இந்த ரூஃப் வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக சப்போர்ட் பண்ணும் வித் ப்ளூடூத் ஃபங்க்ஷன், மைஸ்கோடா கனெக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட ஃபில் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் ஆல்சோ ஆம்பியன்ட் லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காரில் உங்களுக்கு பிளெயின் ஒயிட் கலர் ஆம்பியன்ட் லைட் மட்டும் தான் கிடைக்குது. பக்கத்து சீட் வந்து உங்களுக்கு 6-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வித் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன். மிடில் கன்சோலில் கூட உங்களுக்கு பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ், குரோம் சரௌண்டுக்கு அந்த எந்த குறையும் வைக்காம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் இருக்க க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷனோட வருது. அண்ட் ஒரு டீப்பான ஒரு டீசென்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ் தான் சொல்லலாம். ஒரு 3 பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த காரில் இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்னன்னா இந்த ஆம்ரெஸ்ட் கீழே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்டோரேஜ். கூலிங் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, எக்ஸ்டெண்ட் ஆகும், பட் ஹைட் அட்ஜஸ்டிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் கிளியராக தெரியும். அதாவது சிங்கிள் டோனில் ஒயிட் கலர் ஆம்பியன்ட் லைட் மட்டும் இருக்கும். நைட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக க்ளோ அப் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் டேஷ்போர்டில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட், நான் காட்டின லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ட் லைட் நைட்டில் க்ளோ அப் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஜெர்மன்னாலே சேஃப்டி. ஸோ இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிபிஎல்ல கர்டன் ஏர் பேக்ஸ், அங்கே ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் ஃபார் கோ பேசஞ்சர்ஸ், கோடா ட்ரீட்மெண்ட்ஸ் அதை விடுங்க. அண்ட் இந்த பிபிஎல்லையும் ஒரு ஏர் பேக் அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் ஏர் பேக்ஸ் இருக்குது.
ஸோ டோட்டலாக இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் அண்ட் சீட் ஆர்ம்ஸ் கிட்ட கூட ஏர் பேக்ஸ் கூட கிடைக்குது இந்த வண்டியில். அதாவது ஷோல்டர் ஏர் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரோட ஓவரால் ரிவ்யூ என்னன்னா, இந்த கார் ஃபுல் சேஃபஸ்ட் கார் வித் 1 liter TSI இன்ஜின் அண்ட் ஆல்சோ மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வருது, வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆட்டோ டிமிங் மிரர். ஸோ இந்த மாதிரி இந்த காருக்கு இருக்க ப்ரைஸ்க்கு சூப்பரான லெவலில் ஃபீச்சர்ஸே கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்கோடா ஃபார் சச் அ குட் வெஹிக்கிள். அண்ட் இன்னொன்று இப்போ கைலாக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த காரியம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதே நீங்கள் டைகுன் 1 liter TSI இந்த வீடியோ பார்க்கணுன்னா அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். இல்லை இங்கே பாப்அப் மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 3K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ let's meet on next video. Bye bye.